அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இப்போ திரும்பவும் ஒரு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே லாஸ்ட் வீடியோவில் மாதிரியே டீப் ஃப்ரை பண்ணாத 2 சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. ஸோ ஃப்ரைடே அப்படின்றனாலே கொஞ்சம் நமக்கு வேலையெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே எடுத்தது. தொழுந்துட்டு ஓதிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் விலாக் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேலையாக கொஞ்சம் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி இஃப்தார் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கஸ்டர்ட் மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதோட ரெசிபியுமே நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துட்டு முதல்ல வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக அது வந்து சூடு ஏறட்டும். நம்ம ரம்லான் ப்ரிப்ரேஷன் விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை அவங்கக்கிட்ட இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, முதல்ல வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நான் வீட்டில் பண்ணது அப்படின்றனால 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். அது ரொம்ப திக்னஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கம் தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறி இருக்குது. இந்த டைமில் நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதுலேருந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஏதாவது நட்ஸ் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் நட்ஸு அதுக்கப்புறம் மில்க் பவுடர் கூடவே சுகர் எல்லாமே சேர்த்துருந்துருப்பேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பாதாம் மிக்ஸ் பவுடரில் நம்ம சீனி சேர்த்துருப்போம், கஸ்டர்ட் பவுடர்லையுமே சீனி சேர்த்துருப்போம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கஸ்டர்டு இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பால் கொதிக்க முன்னாடி சேர்த்துறாதீங்க, அது வந்து சீக்கிரமாக கட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இது ஆறி வந்ததுக்கப்புறமா இதுக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, அது வந்து நான் பின்னாடி காட்டுறேன். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புட்டிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். புட்டிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் உள்ளதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவர் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ இது வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கு வந்துட்டு பெருசாக வேலை ஒன்றும் இருக்காது. அதில் ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் பாலில் அதை அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். அதுலேயே ஜெலட்டின் அப்புறம் கஸ்டர்டு சீனி எல்லாமே அதிலே இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் அப்படியே நான் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த கேரமல் வந்துட்டு எல்லா பவுல்லையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை வந்து நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மிக்ஸி இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அதுவுமே நான் வந்துட்டு அடிக்கடி பண்ணுவேன். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அவசரத்துக்கு அப்படின்றதுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன். இது யூஸ் பண்ணாமல் வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா அதையுமே இன்னொரு விலாகில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பவுலில் ஊற்றும் போது நம்ம லைட்டாக கரண்டி இந்த மாதிரி வச்சுட்டு ஊற்றினோம் அப்படின்னா அந்த கேரமல் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். ஓகே, இது அப்படியே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு ஹாலில் வச்சு நான் ஆற வச்சுட்டேன். ஃபேன் போட்டு ஆற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறி வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ அதையும் கஸ்டர்ட் மில்க் ஷேக் உள்ள பாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து வெரைட்டியாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ 2 ஸ்நாக்ஸாவது வந்துட்டு பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரெட் யூஸ் பண்ணி ஒரு எக் பஃப் வந்து பண்ண போகிறேன். கூடவே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஸ்நாக் வந்து பண்ண போகிறேன். 2ஓட ரெசிபியுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த சைடு வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிரெட் வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறதில்ல, டீப் ஃப்ரை பண்ண போகிறதும் இல்லை. ஸோ அதனால் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பவுலில் வந்து நான் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து நான் கடைசியாக தான் இந்த ஸ்நாக் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கூடவே மல்லி இலையும் கட் பண்ணி இதிலேயே சேர்த்துட்டு அப்படியே நான் வச்சுட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிரெட் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஃபில்லிங் வந்துட்டு அதாவது ஸ்டஃபிங் மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், பட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து முதல்ல ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக குக்கிங் ஆயில் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூடு ஏறுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக தெறிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் அளவில் பல்லாரி வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அண்ட் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரும் இல்லையா, இந்த மாதிரி. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர் இந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் இந்த ஸ்டஃபிங். இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போக எக்குமே வந்துட்டு நான் வேக வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா சஹருக்கு வந்துட்டு கால் கறி வந்து ஆக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையுமே வந்துட்டு முன்னாடியே நான் ஆக்கி வச்சுட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் நம்ம பார்க்கலாம். பட் நோம்பு திறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு கிறக்கமாக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வேலை செய்கிறதுக்கே பெருசாக தோணாது. ஸோ இஃப்தாருக்கான வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வேலையும் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நோம்பு திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து மீதி வேலையை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கையோடையே வந்து பார்த்திங்கன்னா நான் கால் கறிக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கால்கறி தாளித்து போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட்க்கு வந்துட்டு கிர்னி பழம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போன விலாகில் வந்து முட்டை பஜ்ஜி குழிப்பணியார பேனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது, டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ரம்லான் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்ஷால்லா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டுமே எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சிஸ்டர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த சுகர் பாட்டிலோட லிங்க் கொடுங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு விலாகில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்துட்டு நான் கடையில் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்கஃபே காஃபி பாட்டில் வந்துட்டு வரும். ஸோ அந்த பாட்டில் தான் நான் அந்த காஃபி பவுடர் காலியானதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மூடியிலே கூட இருக்கும் அந்த நெஸ்கஃபே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். நான் அதையுமே காட்டுறேன் பாருங்கள். நான் வந்துட்டு இப்போ இந்த பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுமே அவங்க வீட்டில் காலியானுச்சு அப்படின்னா அந்த பாட்டிலையுமே எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சீனி, தேயிலைத்தூள், காஃபி தூள், அப்புறம் நாட்டு சக்கரை, மால்ட் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் இது வந்து இதோட ஷேப் வந்துட்டு நமக்கு அழகாக இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்குது இல்லையா, இதுதான் காஃபி பவுடர், இந்த நெஸ்கஃபே கோல்டு, இதுதான் காஃபி பவுடர். இந்த ஸ்டிக்கர் தான் வந்துட்டு பிச்சிருவேன் காலியானதுக்கப்புறம். இது வந்து காஃபி பவுடர் இருக்குது அப்படின்றனால அது இன்னும் காலியானதுக்கப்புறம் பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். டைம் வந்துட்டு ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. டீ போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. 6:30 மணிக்கிட்ட தான் நோம்பு திறப்போம். இவ்வளோ சீக்கிரமே டீ போட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி சிலர் நினைப்பீங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடித்தா தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டேன். ஓகே, நம்ம கஸ்டர்ட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஆறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். இப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் குடிக்க முடியாது, ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.
ஸோ நான் வந்துட்டு இந்த ஒரு ட்ரே வந்துட்டு ஊற்றி வச்சுருந்தேன். சின்ன ட்ரே தான். ஸோ இந்த அளவுக்கு போட்டாலே போதும். இது வந்து உங்ககிட்ட ஜூஸர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஜூஸர் இருக்குது, பட் நான் இந்தியாவில் இருக்குது, நான் கொண்டுட்டு வரல. இந்த அகரோ மிக்சர் கிரைண்டரில் இருக்கிற ஜார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, நான் மாவாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லை. இப்போ இந்த நோம்பு டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜூஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாவே யூஸாக இருக்குது. இது பண்ணுறதுக்கு வாட்டர்மெலன் ஜூஸு, கிர்னி ஜூஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் நல்லா யூஸாக இருக்குது. ஏன்னா பெரிய ஜாராக இருக்கிறனால லீக் ஆக மாட்டேங்குது, ஒரே டைம்லேயே நம்ம நிறையா பண்ணிட முடியுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து எடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்மளோட அந்த கஸ்டர்ட் பாதாம் மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே பாத்திரத்துலேயே மாற்றிட்டு நான் வெளியிலே வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஏன்னா ஐஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே கூலிங் நல்லாவே இருக்கும். இதில் வந்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நட்ஸ் கட் பண்ணி சேர்க்கணும், இல்லைனா சப்ஜா சீட் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஆல்ரெடி பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்தேன் அப்படின்றனால இதை அப்படியே வந்துட்டு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மெஸ்லேருந்து கஞ்சி வந்துட்டு வந்திருந்தது. ஸோ அதையுமே வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ 2 ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல்ல பிரெட் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஸ்நாக் வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து காலையில் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா அண்ட் ஒரு 2 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன், பச்சை முட்டை. அண்ட் கூடவே ஒரு 4 வேக வச்ச முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சைடாக. இந்த 2 முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் மிளகு ஜீரகம் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதிலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து அடித்து விட்டு எடுத்துக்கோங்க. பப் ஷீட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. டவாவில் வந்துட்டு உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கேன் இது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெட்டு தேவைப்படும். ஸோ அதையுமே எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு நல்ல அகலமான ஒரு பேன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக அதிலே யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ட்ரைப்ளே பேன் எடுத்திருக்கேன் அப்படின்றனால இந்த ஆடி யூகோ பேக்கில் வந்துட்டு இந்த குக்கிங் பேப்பர் ட்ரே வந்துட்டு வரும், இது வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ட்ரைப்ளே வந்துட்டு ஒட்டாமல் தான் வரும், இருந்தாலும் எனக்கு ப்ரெட்டு வந்து முட்டைலாம் தடவி வைக்கும்போது அது சரியாக வருமா வராதா பிஞ்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயம். ஸோ அதனால தான் அதை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம முட்டை வந்து அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பக்கம் மட்டும் டிப் பண்ணிவிட்டு டிப் பண்ண பக்கம் கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி வைக்கிறேனோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் முட்டையில் வந்து டிப் பண்ணால் போதும். நான் வந்துட்டு ஒரே பிரெட் வந்து 2 பக்கமும் டிப் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் அதையுமே சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2 பக்கமும் நம்ம டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை ஸ்மெல் வந்துட்டு நமக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரெட் வந்து கொலன்னு இருக்கிற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு பக்கம் மட்டும் டிப் பண்ணிவிட்டு அது கீழே கூடி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் மீதி வந்துட்டு பிரெட்டெல்லாம் லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேப் வந்து இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. இடையில குட்டி குட்டியாக கேப் இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் வந்து கட் பண்ணி இல்லை பிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காய ஸ்டஃபிங், அதை வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு அந்த பிரெட் ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே அடுக்கி விட்டுறலாம். ஒரு 4 முட்டை நம்ம வேக வச்சோம் அப்படின்னாலே போதும், அதில் 8 பீஸ் வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ ஒரு 4 பேருக்கு இது வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு எக் சேர்க்க வேணாம், இல்லை சிக்கனு, பீஃப், மட்டன் இந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மசாலா ரெடி பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுறது நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ கடைசியாக மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்காமல் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கிட்ட வீட்டில் இருந்தது, ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் கடைசியாக மேலே கொஞ்சமாக ஹாட் சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக கொஞ்சமாக நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ப்ரெட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு கீழே கூடி வச்சோம் இல்லையா, இப்போ வந்து மேலே தெரிகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி வந்துட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன் இல்லையா ப்ரெட், அதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்படி வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ வேலை பார்க்கணுமா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் யோசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியலாம், ரொம்ப ஈஸி தான். டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக பண்ணணும், டீப் ஃப்ரை இல்லாத ஸ்நாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நிறைய மசாலா ஐட்டம் போடாமல் நான் வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது, அப்படி வச்சோன்னா கீழே வந்து நல்லா கரிஞ்சு
பெனஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு தோசை டவா முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம மேலே வச்சுக்கலாம். நீங்கள் பப் ஷீட் வச்சு பண்ணுறீங்க இல்லை பீஸா பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே வந்துட்டு தோசை டவா வச்சு மேலே பேன் வச்சிங்கன்னா சூப்பராக வரும். அண்ட் மேலே வந்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி மூடி போடுங்க, ப்ரெட்டில் வந்து டச் ஆகாத மாதிரி. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து முதல்ல நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸில் நம்ம காரம் உப்பு எல்லாமே போட்டிருப்போம். பட் இதில் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோன்றனால காணாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் உப்பு வந்து தேவைப்படுமோ அது தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு பிணைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு கொடுங்க. அந்த வெங்காய போண்டாலாம் நம்ம பண்ணுறதுக்கு எப்படி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மாவு இடையில தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிராமல் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள் எல்லாமே கொஞ்சம் குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஊற வச்சோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாகி வந்துடும். ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இதை அப்படியே நம்ம திருப்பி போடணும் இல்லையா. நான் கீழே அந்த பேப்பர் ட்ரே வச்சுருந்தேன் அப்படின்றனால ஜஸ்ட் அதை வச்சு இப்படியே லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் ட்ரே வைக்கலன்னா மேலே ஒரு டவா இல்லைன்னா ஒரு பேன் வச்சுட்டு அப்படியே கவுத்தி விட்டிங்க அப்படின்னாலே அது அழகாக வந்துடும். நான் இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு குக்கிங் பேப்பர் ட்ரே வச்சு திரும்பவும் அப்படியே திருப்பி விட்டு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு சூப்பராகவே வந்துருச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருந்தது. நம்ம பேப்பர் ட்ரே வைக்காமல் டைரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே ஃபுல்லாகவே ப்ரௌன் ஆகி வந்திருக்கும். ஆனால் இதுவுமே நல்லா சூப்பராக வந்திருந்தது. அந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து லைட்டான ஒரு ப்ரௌன் வந்திருந்தது. ஸோ இதே மாதிரி தான் திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கமும் நமக்கு வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ திரும்பவும் மூடி போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடியாகி வந்துடும். அது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்நாக் வந்து நம்ம டவாவில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் வந்து பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாகி வந்திருக்கும். நார்மலாக ஒரு அடையெல்லாம் நம்ம போடுவோம் இல்லை, அந்த மாதிரி இதை வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துருக்கோம், கோதுமை மாவு கடலை மாவு எல்லாமே சேர்த்துருக்கோன்றனால நல்ல ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து ஹெல்த்தி வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே தான் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, டீப் ஃப்ரை பண்ணியே சாப்பிட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்குமே வந்துட்டு பண்ணுவேன். ஒரு நாள் பேக்கிங் ஐட்டம் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு நாள் வந்துட்டு டிஃபன் ஐட்டம் மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன். இன்னொரு நாள் வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்துட்டு நான் பண்ணிக்குவேன். ஸோ முழுக்க முழுக்க இந்த மாதிரியே கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை தான். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த உளுந்த வடை பருப்பு வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் இல்லாத இஃப்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அப்பப்போ அதையுமே நான் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது. பட் அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது எதுக்கு நான் உங்களுக்கு விலாகாக காட்டுறேன் அப்படின்னா அதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு பண்ண தெரியும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் இது நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு விலாக் ஷூட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். இதேமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி வரும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து க்ரீன் சட்னி வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு அன்றைக்கி டைம் இல்லை. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடு நம்ம ப்ரெட் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியதான். இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் அந்த பேனுக்கு மேலே இருந்தது, அந்த டவாக்கு மேலே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் அப்படியே வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு கட் பண்ணி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் பப் ஷீட்லாம் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் தான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப்தாருக்கு.
இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து நோம்பு பிடிச்ச அந்த கலப்பு வந்து பெருசாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன். இஃப்தார் டைமில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா பிள்ளைங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்களே பாய் விரித்து ஷீட்லாம் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட அன்னைக்கான இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக. அண்ட் இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு உங்களுக்கு டிஃபன் ஐட்டம் வந்துட்டு சிம்பிளாக ஹெல்த்தியாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ரெசிபியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணவும் போகிறீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.